பஸ் லேட்டுன்னாங்க. மறுபடியும் 1 hour நாங்கள் வெயிட் பண்ணணும். மறுபடியும் 12:15க்கு அவங்களுக்கு கால் பண்ணுறோம். சார் ரோகிணி தேட்டர் கிராஸ் ஆகி வந்துட்டு இருக்கோங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃப். நேற்று உங்கள் ட்ராவல்ஸில் புக் பண்ணேங்க சென்னையிலேருந்து. கிட்டத்தட்ட ஒரு 15 பேர்த்த பேசஞ்சர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கேருந்து விட்டுட்டு போயிட்டாங்க. யாருக்குமே கால் பண்ணல, ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் இல்லை. ஓகேங்களா? எங்களுக்கு போர்டிங் இப்போ கூப்பிடுங்க. இல்லை இப்போ யார் இருக்காங்களோ அவங்கள கூப்பிடுங்க. ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணி இல்லை மேடம், நீங்கள் புதுசு, ஒரே நிமிஷருங்க. நீங்கள் புதுசு, உங்கள் மேனேஜ்மெண்ட் யார் இருக்காங்க? இல்லை ஆனாலும் எந்த நம்பர் இல்லாமல் எப்படி நீங்கள் இருப்பீங்க மேடம்? 5 மணிக்கு நாங்கள் எங்களால் வெயிட் பண்ண முடியாது மேடம். நேற்று 11 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு நீங்கள் கால் பண்ணி இப்போ வர சொல்லுங்க. யார் இல்லைன்னு தெரியுது மேடம். நீங்கள் கால் பண்ணி யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க மேடம். அது எப்படி மேடம் யார் நம்பர் இல்லாமல் நீங்கள் வச்சுருப்பீங்க? உங்கள் மேனேஜ்மெண்ட் இல்லை 3 நாள் ஆனது தப்பு இல்லை மேடம். மேனேஜ்மெண்ட் யாருடைய நம்பருமே உங்களுக்கு இல்லையா? எஸ்பிஎஸ் டிராவல் சம்மந்தமான யார் நம்பர் இல்லையா? அது எப்படி மேடம்? இங்கே இருங்க. அது எப்படி இதாக்கி இருப்பாங்க? இல்லை 3 நாள் இப்போ இல்லை 3 நாள் யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. கத்தலை, நீங்கள் தான் கத்துறீங்க. கத்தலை நாங்கள் ரைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? வெயிட் பண்ண முடியாது. யாருக்காச்சும் நீங்கள் கால் பண்ணுங்க. மேடம் நீங்கள் கால் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேறீங்க. புரிஞ்சுங்களா? எல்லாம் இப்போ நீங்கள் கால் பண்ணுங்க மேடம். மேடம் நம்பர் இல்லாமல் எப்படி மேடம் உங்களுக்கு இருக்க வைப்பாங்க? தேவையில்லாம இல்லை மேடம், தேவையில்லாம இல்லை. எத்தனை நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? நேற்று உங்கள் டிராவல்ஸில் புக் பண்ணியிருக்குங்க. ஓகேங்களா? கீழம்பாக்கத்தில் வந்து எங்களை பிக்கப் பண்ணாமல் பஸ்ஸு வந்து ரொம்ப லேட்டு, 1 hour லேட் ஆகுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு இப்போ போர்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 11:25. நாங்கள் அதுக்கு பிஃபோரே வந்து நாங்கள் எங்கே வெயிட் பண்ணணுன்னு கேட்டோம். அவங்க எல்லா லொக்கேஷன் சொன்னாங்க. நாங்கள் அங்கே வெயிட் பண்ணோம். மறுபடியும் 11:25க்கு உங்களுக்கு கால் பண்ணுறோம், பஸ் இன்னி வரலன்னு. அப்போ சார் ரொம்ப டிராஃபிக்கு, 1 hour பஸ்ஸு லேட்டுன்னாங்க. மறுபடியும் 1 hour நாங்கள் வெயிட் பண்ணணும். மறுபடியும் 12:15க்கு அவங்களுக்கு கால் பண்ணுறோம். சார் ரோகிணி தேட்டர் கிராஸ் ஆகி வந்துட்டு இருக்கோங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃப். ஓகேங்களா? நாங்களாம் பணம்லாம் கட்டியிருக்கு. அவங்க கை குழந்தையோட வந்து ரோட்டில் லேடிஸோடு நிற்கிறாங்க. சார் இப்போ யாருக்காச்சும் ஃபோன் பண்ணுங்க சார். அது எப்படிங்க எல்லா நம்பரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைப்பாங்க? மேனேஜ்மெண்ட் இதுக்கு இன்சார்ஜ் யாருமே இல்லையா? எல்லாமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்களா? எங்கே போயிட்டாரு? சரி, இதோட ஓனர் யாருங்க? கூப்பிடுங்க. ஓனர் கூப்பிடாம நீ என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? ஆமா, ஓனர் தானே கூப்பிடுது. டிராவல்ஸ்க்கு யார் இன்சார்ஜ்? அவர் தானே கூப்பிடணும். ஏங்க நேத்து 11 மணிலிருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க, இப்ப 5 மணி வரைக்கும் ஓனர் போன் பண்ண என்ன போகுது? எவனும் போன் எடுக்கல. யாரும் போன் எடுக்கலீங்க. ஆமா, அப்ப லீவ் நாள் நீங்க எதுக்கு ஆபீஸ் திறந்து வச்சிருக்கீங்க? இல்லைங்க, லீவ் நாள் எதுக்கு ஆபீஸ்? நாங்க இப்பதான் வந்து வேற பஸ் விட்டு இறங்கி இருக்கோம். இறங்கி நேரம் இங்க வந்து இருக்கிறோம். உங்க பேர் என்னங்க? ஹலோ, இங்க கரெக்டா பதில் சொல்லணும். புரிஞ்சுதா? என் பேர் சிராஜுதீன், கோவை மாவட்டத்தில் வசிக்கிறேன். கடந்த 30ஆம் தேதி பார்த்தோம்னா சென்னைக்கு ஒரு வேலை விஷயமா போயிருந்தோம். 30ஆம் தேதி இரவு வந்து நாங்கள் எஸ்பிஎஸ் ட்ராவல்ஸில் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம், ரிட்டன் டிக்கெட் கோயம்புத்தூருக்கு. அதில் போர்டிங் டைமிங் பார்த்தோம்னா 11:25க்கு போர்டிங் டைம் இருந்தது. அப்போ நாங்கள் வந்து பார்த்தோம்னா வெறும் பஸ் ஸ்டாண்டு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எந்த பஸ் ஸ்டாண்டு லேண்ட்மார்க் கரெக்டாக அவங்க மென்ஷன் பண்ணல. அப்போ நாங்கள் பிஃபோராகவே போய் அந்த ட்ராவல்ஸுக்கு நாங்கள் கால் பண்ணுறோம். கால் பண்ணப்போ பார்த்தோம்னா அவங்க நீங்கள் டிரைவர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்லைங்க, டிரைவர் டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு வந்துருச்சு, நாங்கள் நிற்கக்கூடிய இடம் கரெக்டாக இருக்கிறதா உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு கால் பண்ணோம். அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் டிரைவருக்கு கால் பண்ணோம். எங்களுக்கு போர்டிங் டைம் பார்த்தோம்னா 11:25க்கு பிஃபோராகவே டிரைவருக்கு கால் பண்ணுறோம். நாங்கள் இந்த மாதிரியான கீழம்பாக்கம் பகுதியில் இந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட நிற்கிறோம், நாங்கள் நிற்கக்கூடிய இடம் கரெக்டு தானா, நீங்கள் வருவீங்கன்னு கேட்டப்போ 1 hour லேட் ஆகுங்க, ஏன்னா சென்னை சிட்டியே பார்த்தோம்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, 1 hour லேட் ஆகுன்னு சொன்னாங்க. நாங்கள் கால் பண்ணது பார்த்தோம்னா
11:25க்கு. அதுக்கப்புறம் நாங்களும் கண் கூட பார்க்குறோம், ஏன்னா சென்னையே ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் ஒத்துட்டு நாங்கள் மறுபடியும் பஸ் ஸ்டாண்ட்லேயே வெயிட் பண்ணுறோம். மறுபடியும் ஒரு 12:15க்கு நாங்கள் மீண்டும் அவங்களுக்கு கால் பண்ணுறோம். அவங்க ஃபோன் எடுக்கலை, ஏன்னா 1 hour டைம் ஆயிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு கால் பண்ணுறோம். கால் பண்ணும்போது நாங்கள் ரோகிணி தேட்டரை கிராஸ் பண்ணி வரோம்னு சொல்லி போட்டு பேசும்போது ஒரு மாதிரி நக்கலாக தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன டைம் ஆச்சு, நீங்கள் சொல்லி 1 hour ஆச்சு, நீ வரலன்னு ரோகிணி தேட்டர் கிராஸ் பண்ணி வரோம்னாங்க. மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணோம்னா ரோகிணி தேட்டருக்கும் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கும் எத்தனை கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது நாங்கள் மேப்பில் செக் பண்ணி பார்க்கும்போது 30 கிலோமீட்டருங்கிற மாதிரி காமிச்சுது. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 12:15 12:45 டைம் ஆகுது, எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறோம், மறுபடியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தா டிரைவர் நம்பர் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருந்த டிரைவர் நம்பர் சுவிச் ஆஃப்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வெயிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் கூகுளில் சர்ச் பண்ணி அந்த எஸ்பிஎஸ் டிராவல்ஸினுடைய மற்ற கான்டாக்ட் நம்பர் இருக்கான்னு பார்க்குறோம். நம்பர் வருது, எல்லாமே சுவிச் ஆஃப்னு இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்குறோம், ஒரு 1 மணி வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி எங்களுக்கு மண்டை காஞ்சின்னு சொல்லி வெளியே பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் ஒட்டி அந்த பகுதியில் நின்று இருக்கோம். ஒரு ஃபேமிலி, ஒரு கை குழந்தையோட ஒரு லேடிஸு அவங்க கணவனோட நின்று இருந்தாங்க. அது பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு பொண்ணு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எங்களை மாதிரியே பஸ் வருதான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வர்ற பஸ் அவங்க ஏறல. அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கு டவுட் ஆச்சு, சப்போஸ் நம்மளை மாதிரி எஸ்பிஎஸ் டிராவல்ஸில் இவங்க புக் பண்ணியிருப்பாங்களா, எதுக்கும் நம்ம அவங்கள்ட்ட கேட்கலான்னு சொல்லி நம்ம அவங்கள்ட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறோம். என்ன இந்த பஸ்ஸில் நீங்கள் போலங்க எப்போ, இல்லைங்க எஸ்பிஎஸ் டிராவல்ஸால் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். ஒருத்தருக்கு பார்த்தோம்னா ஏர்போர்ட்டில் வந்து அவங்களுக்கு போர்டிங் டைமிங்கு, ஏர்போர்ட்லேருந்து பார்த்தோம்னா அவங்க நீங்கள் முன்னாடி வந்துருங்கன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க ஒரு 500 ரூபா ஆட்டோ ஸ்பேர் பண்ணி அங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, கீழம்பாக்கம் வந்திருக்காங்க. இன்னும் ஆள் வரவே இல்லைங்க நாங்களும் எஸ்பிஎஸ் டிராவல்ஸ்லாம் புக் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு போர்டிங் டைம் 11:25ன்னு சொன்னாங்க. நாங்கள் கால் பண்ணணும், ஒரு 1 hour லேட் ஆகுனாங்க டிராஃபிக்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ரோகிணி தேட்டரை தாண்டி வரேங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபோன் சுவிச் ஆஃப்னு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்களுடைய நடவடிக்கை எதுவுமே சரியில்லைன்னு சொல்லி நாங்கள் என்னன்னா 100 கால் பண்ணி என்ன காரணம், பக்கத்தில் குழந்தைகள் இருக்காங்க, லேடிஸ் இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சேஃப்டிக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியும்னு சொல்லி 100 கால் பண்ணி நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். சக பயணியர் என்ன பண்ணுறாங்கன்னா 100க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 100 கால் பண்ணி சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் 100 கால் பண்ணுறோம். நாங்கள் கால் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, லேடிஸ் எல்லாம் இருக்கிறாங்க, காவல்துறையிலேருந்து எந்த விதமான ஒரு சப்போர்ட்டிவ்க்கு எதுவுமே கேட்க இல்லைங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலேருந்து ஆள் வருவாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் வரல. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸாக அதே நம்பருக்கு கால் பண்ணி பேசுகிறோம். அதுக்கப்புறம் ஒரு காவல்துறை வந்தாங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இங்கேருந்து நீங்கள் உங்கள் ஊருக்கு போகக்கூடிய வழி பாருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கே நேரடியாக நீங்கள் அந்த அலுவலகத்தில் போய் நீங்கள் பாருங்க, அப்படிலாம் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் கொடுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நாங்கள் சென்னையிலிருந்து கிளம்பாக்கத்திலிருந்து சேலம் வர்றதுக்கு டிக்கெட் பார்த்தோம்னா 800 ரூபா கேட்குறாங்க. நார்மலாக சராசரி நார்மலான இதில் பார்த்தோம்னா 300 ரூபா அவங்களே சொல்கிறாங்க. நார்மலான டைமில் பார்த்தோம்னா 350 ரூபாங்க, இப்போ 800 ரூபா வேணுங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் ஒட்டுக்கா புக் பண்ணோம். 4095 ரூபா 2 டிக்கெட் புக் பண்ணுறாங்க. இது பார்த்தோம்னா மற்ற பயணிட்டு இருந்து அதிகமாக பணம் வாங்கி பின்னாடி வழியோட அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு இதான ஒரு செயல். இப்ப கட்டின பணம் சக பணியர் 2 பேத்துக்கு அவங்க ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு ரீஃபண்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. நாங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தோம்னா கட்டின பணம் எனக்கு ரிட்டர்ன் வேணுங்கிறதுக்காக அல்ல, இதே மாதிரி வேற யாராச்சும் நோய்வாய்ப்பட்டோ அவங்களுக்கு நோயாளி அந்த மாதிரியானவர்களுக்கு இரவு நேரங்கள் அழைக்க வச்சதுக்காகத்தான் ஒரு இது வேணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.